கொஞ்சம் நகருங்கள், நாங்களும் வருகிறோம் என பஞ்சபூதங்கள் மருவத்தூரில் சங்கமிக்கும் விழா சித்ரா பௌர்ணமி விழா. ஆண்டு முழுவதும் அம்மாவின் அருளாணைப்படி மருவத்தூரிலும் சக்தி பீடங்களிலும் மன்றங்களிலும் உலகெங்கிலும் பல்வேறு வகையான வேள்விகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அவற்றுக்கெல்லாம் சிகரம் வைத்தாற்போல் மருவத்தூரில் அம்மா முன்னின்று நமக்காய் நடத்தும் வேள்வி பெருவிழா சித்ரா பௌர்ணமி வேள்வியாகும். மனித குல மேம்பாட்டிற்கு, இயற்கை வள மேம்பாட்டிற்கு அருள் நிலையில் அவள் அருளிய வேள்வி முறைகள், சக்தியவள் அருளிய வினோத சக்கரங்கள், எளிய சக்கரம் முதல் ஏற்றமிகு மேரு சக்கரங்கள், நாக வடிவென்ன, திரிசூல வடிவென்ன என வியக்க வைக்கும் யாக குண்டங்கள், ஒளி சிந்தும் கலச விளக்குகள், ஓதி மகிழ தமிழ் மந்திரங்கள், பெண் மக்கள் தலைமையில் குடும்பம் குடும்பமாக அமர்ந்து நடத்தும் வேள்வி காட்சிகள், அவர்களை வழிநடத்தும் அம்மாவின் அன்பு வார்த்தைகள், அரிமா போல் நடந்து வந்து தன் அருட்கண்களால் வேள்விக்கு சக்தியூட்டும் அம்மாவின் விரல் அசைவுகள். அன்றைய நாளில் ரிஷிகளும் தவசிகளும் கூட இப்படி ஒரு பிரம்மாண்டமான வேள்வி சாலையை கண்டிருப்பார்களா என்பது ஐயமே. சித்ரா பௌர்ணமியில் மட்டுமல்ல, மற்றைய பல காலகட்டங்களிலும் அம்மா நடத்தி வரும் வேள்வி புரட்சியை இவ்விடத்தில் குறிப்பிட்டே ஆக வேண்டும். இயற்கை வளம் செழிக்க ஒரு வேள்வி, விஞ்ஞான செயற்கை வளத்தை சேதம் செய்யாதிருக்க ஒரு வேள்வி, மேட்டூர் அணை நிரம்ப ஒரு வேள்வி, வாட்டும் பஞ்சம் முடிக்க ஒரு வேள்வி, நிலநடுக்கம் வாராதிருக்க ஒரு வேள்வி, மனநடுக்கம் கொள்ளாதிருக்க குடும்ப நல வேள்வி. இப்படி பல வேள்விகளை நாடெங்கும் உலகெங்கிலும் அம்மா நடத்துகிறார். பருவமழை பொய்த்தது, அம்மாவின் பார்வை அதை வரவழைத்தது. மாசு கட்டுப்பாடு வாரியம் செய்ய வேண்டியதை அம்மாவின் மன்றங்கள் செய்து வருகின்றன. இத்தரை வாழ சித்திரை மாதத்தில் மட்டுமல்ல, மாதம் இருமுறை மருவத்தூரில் மனித குலம் வாழவும் இயற்கை நலம் செழிக்கவும் அமாவாசை வேள்வியும் பௌர்ணமி விளக்கு பூஜையும் நடத்தி கொண்டிருக்கிறாள்.